விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை. எல்லா கண்ணீருக்கும் பதிலாக களிப்பு பெற்றிட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கும் பதிலாக களிப்பு பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட எல்லா பலவீனன் வேலம் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனன் வேலம் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம். எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில்
கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற ஈவு தான். நேற்று என்ன நடந்தாலும் அதை மறந்து விட்டு இன்றைக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் அதை அணுக வேண்டும். கடவுள் வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணிட்டா இருப்பாருங்க. என்ன நடந்தாலும் இரவுன்னு ஒன்று வருது, தூங்க தான் செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக புது நாள். ஏன் தெரியுமா அப்படி டிசைன் பண்ணார்? என்ன சோர்வடைஞ்சாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக அவரை நம்ப வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டும். நேற்று காரியத்தை நினச்சிக்கிட்டு திரும்ப அப்படியே சோர்வடைஞ்சிக்கிட்டு வாழக்கூடாது. இல்லை, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் புதுசாக உதிக்குதோ அதே போல் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசாக உதிக்கும். இது வரைக்கும் செய்யாத காரியங்களை இன்றைக்கு தேவன் செய்வார். நேற்று வரைக்கும் தேவனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கு புதுசாக வித்தியாசமாக நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் தேவன் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு டிசைன் பண்ணிக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமாம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள் அவரை பார்த்து. இந்த நாளை நீர் உண்டாக்கி இருக்கிறீர், புதுசாக காரியங்களை இன்றைக்கு செய்கிறீர். நேற்று வரைக்கும் நீர் செஞ்சது பெரிய விஷயம்தான். நேற்று வரைக்கும் நீர் எங்களை காப்பாற்றினது, ஆசீர்வதித்தது, வழி நடத்தினது எல்லாமே பெரிய காரியங்கள் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை செய்கிறீர். ஓ, நீர் எப்பொழுதுமே எங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவன். புதுசாக செஞ்சு நாங்கள் எதிர்பாராத விதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுகளை திறக்குகிற தேவன். ஓமை துதிக்கிறோம், நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாளைக்கு வரப்போகிற நாளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். நாட்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, ஆனால் நீர் எப்போவுமே வல்லவர், எப்போவுமே நல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபை. இந்த நாளில் உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபை. உயிரோடு மட்டும் இல்லை, எங்களை செழிக்க வைக்கிறீர், வாழ வைக்கிறீர், சந்தோஷமாக்குகிறீர். எவ்வளோ கிருபைகளால் உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு புதிதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். ஓ ஆண்டவரே, என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் உம்மிடத்தில் இருக்கட்டும். உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளை பெரிதாய் காண்றதை விட்டுட்டு, என்னுடைய சூழ்நிலையில் சவால்களை, எதிரிகளை பெரிதாய் காண்றதை விட்டுட்டு, உம்மை பெரிதாய் என்ன மட்டும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க செய்யும் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாகவும் விசுவாசம் எழும்பட்டும் ஆண்டவரே. கவலையும் பயமும் நீங்கட்டும். உம்முடைய பிரசனத்தை நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீராக. இந்த ஆராதனை வழி ஆசீர்வதியும். தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம், இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. ஆவியானவரை வரவேற்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமீன். இந்த அடுத்த பாடல் அலியா என்ற பாடல். இந்த கோரஸில் அது அலியா என்ற வார்த்தை வருது. அது தமிழ் வார்த்தை கிடையாது. அது எபிரேயர்கள் பயன்படுத்துகிற அவங்க பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அலியானா திரும்பி வான்னு அர்த்தம், எழும்பி வா. எங்கிருந்து எங்கே வர்றது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு பாபிலோனியர்கள் அவங்கள அடிமையில் கொண்டு போயிட்டாங்க. சிறையிருப்புலாம் அந்த காலம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வருது, திரும்பி உன் தேசத்துக்கு வா, திரும்ப எருசலேமுக்கு வா, எழும்பி வா, கர்த்தருடைய பட்டணத்துக்கு திரும்ப வா. ஆனால் என்னன்னா ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. பயணமே ரொம்ப நீண்ட பயணம், ரொம்ப ஆபத்துள்ள பயணம். திரும்பி வந்தாலும் எருசலேம் பட்டணத்தை கட்டி எழுப்புறது பெரிய விஷயம். பாழாக கிடக்குது, நாசமாய் கிடக்குது. எல்லா எதிரிகளும் அதை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வருது, திரும்பி வா, எழும்பி வான்னா நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்பி வா, உனக்கு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக உனக்கு தரேன். அதனால இந்த பாடலில் கூட வரும், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். அப்போ நம்பிக்கையுடன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்முடைய சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் செய்யறா செஞ்சிருவார். செய்த மாதிரி எடுத்துக்கலாம். மனிதனை போல பேச்ச மாத்திரவர் கிடையாது. வாக்கு மாறாத தேவன். ஆகவே நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்
நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையோ மாலையோ நான் விடும் நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாம் பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஓ ஓ கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழிய விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை ஆழிய நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஏளனம் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆத்துமா தொடர்ந்து ஹல்லேலூயா என்று பாடும். துதி உமக்கே என்று சொல்லும். என்றால் நீர் துதிக்கு பாத்திரர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் உம்முடைய துதி எங்களுடைய நாவில் இருக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பாத்திரர், ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். ஆகவே சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒருவேளை சாதகமா இப்போ இல்லைன்னா கூட நிச்சயமா எங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஏனென்றால் நீர் அப்படிதான் முடிய பண்ணுவி. சொல்ல போனா இழக்கிற எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் எங்களுக்கு வரும்படி செய்வீர். ஆகவே நாங்கள் நம்பிக்கையுடன் எங்களுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி பார்க்கிறோம். ஆகவே உமக்கு அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். உம்மை பார்த்து உம்மை துதிக்கிறோம். இப்போ எப்படி இருந்தாலும் நாளைக்கு நல்லா இருப்போம். அந்த நம்பிக்கையுடன் உம்மை துதிக்கிறோம். அது மட்டுமல்ல, நீரே எங்களுடைய பங்காய் இருக்கிறீர். வேற எதுவுமே இல்லைன்னா கூட நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அந்த ஒரு காரணமே போதும் உம்மை துதிக்க. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. என்ன நடந்தாலும் துதிக்கக்கூடியவரா ஜனமா எங்களை வச்சிருக்கிறீரே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்டவராய் நீர் இருக்கிறீரே. நாங்கள் பாக்கியவான்கள். ஓ, எங்கள் மூலமாய் இந்த உலகம் உண்மையை அறிந்து கொள்ளட்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்று மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்மை குறித்த அறிவுகளை பெருக செய்யும். உடைய மேலான வழிகளை புரிந்து கொள்ள செய்யும். என்னுடைய மனது உம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளட்டும். என்னுடைய உள்ளம் உம்முடைய சித்தத்தை பாராட்டட்டும். முழு நம்பிக்கையை உம்மீது வைக்கிறோம். பெரிய காரியங்களை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆவியானவர் தம்மை வல்லமையாய் கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.